ஹலோ மக்களே, பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே மீனா செந்தில் கிட்ட வீட்டில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏய் ஏன்டி அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்றாங்க. சுவையாக 10 லட்ச ரூபாய் கொடுக்க சொல்கிறாங்க, எப்படி கொடுக்க முடியும்ன்றாங்க. வாங்கும் போது நல்லா இருந்துச்சு, இல்லை கொடுக்கும் போது கஷ்டமாக இருக்கா, ஏண்டி பெத்த அப்பா இப்படியெல்லாம் பேசலாமாடி, நீ நடி அவருக்கு சப்போர்ட் பண்ணுற, புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு. ஏங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமா எதுவும் தப்பு பண்ணலங்க. ஏன்னா தேவையாக இருக்கும் போது கொடுத்தாங்க. நீங்கள் மட்டும் நான் அனுப்பின மெசேஜை மட்டும் பார்த்துருந்து நான் ஃபோன் பண்ணும் போது நான் சொல்லும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ சண்டையே வந்திருக்காது. நீங்கள் ஃபோன் எடுக்காது தான் பிரச்சனை, மெசேஜை பார்க்காது தான் பிரச்சனை. அதை பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ சண்டை வந்திருக்காது. அந்த சண்டையில் மாமா இந்த பணத்தையும் கேட்டிருக்க மாட்டாங்க. எல்லா தப்புக்கும் காரணம் நீங்கள் தான். போதுண்டி அதே காரணம் காட்டி என்னை குத்தி காமிச்சிட்டு இருக்காதுன்றாங்க. இல்லைங்க, நான் சொன்ன குத்தி காமிக்கிறேன்னு அர்த்தமா, நான் இருக்கிறது தானுங்க சொல்லிட்டு இருக்கான்றாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத நீ நல்லா யோசிச்சு பாரு, யோசிச்சு பார்த்தாலே உனக்கு சில விஷயங்கள் புரியுங்க. பணத்துக்கு என்ன பண்ணுறது, கொடுத்துதான் அவங்க சீக்கிரமாக கொடுக்குற வழியை பாருங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளோ பணம் எப்படியாச்சும் அப்பா மனசை மாத்திரம் பாரு, வாய்ப்பே இல்லைங்க, கண்டிப்பாக மாத்திரண்டி அப்படின்வாங்க. என்னவோ பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. செந்தில் யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் அவ்வளோ படத்தை எப்படி ரெடி பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.